இப்போ வந்துட்டு தரைப்படைகளை வச்சுக்கிட்டு ஒன்று யாரும் ராணுவம் இது பண்ணிட்டு நான் கபலீகரம் பண்ண போகிறதில்ல. எல்லாம் மிசைல் தான், ட்ரோன்ஸ் தான். உக்ரைன் வந்துட்டு எப்பொழுதுமே ஆதிக்கவாதிகளினுடைய குறியாகவே அது இருக்குது. ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற கோதுமை. இன்றைய உலகத்தில் உக்ரைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ ஒரு வலிமையான பொருளாதாரத்திற்கான அடித்தளம் அங்கே இருக்குது. ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு உக்ரைன். அது எந்த நாட்டோட எந்த கூட்டணியோட அது போகணுன்றது அதனுடைய இஷ்டம். அது எப்படி இன்னொரு நாடு தீர்மானிக்கும்? அங்க இருக்கிற நாடுகள் இங்கிலாந்து உட்பட இஸ்ரேலுடைய மூவை எதிர்க்கிறான். ஏன்னா இங்க ஆதரவு தெரிவிக்கலன்றதுக்காக இல்ல, அது சரியா இருக்காது. இந்த கபலீகர பாலிடிக்ஸ் வந்துட்டு சரியானது இல்லை. அது கம்ப்ளீட்டா வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ மேல வந்துட்டு ஒரு தவறான பார்வையை உலகம் முழுவதும் ஏற்படுத்துறோம். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். உக்ரைனுடைய இறையாண்மை படி முடிவெடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு சொல்லல. ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்பா ஆதரிக்கிறாங்க. ஸோ என்னைக்கு சொன்னாங்க அவங்க டான்பாஸ் ரீஜன் விட்டு நீ வெளியேறணும் அப்படின்னு என்னையாச்சும் மோடி சொன்னாரா? வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர் இந்த 2026 பிப்ரவரி வந்தால் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முடிய போகுது சார். இந்த நிலையில் இந்த போர் கூடிய விரைவில் முடிவுக்கு வரும்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. ட்ரம்ப்பும் சில அமைதி ஒப்பந்தங்களை முன் வச்சிருந்தாரு. ஆனால் இப்போ வரைக்குமே அந்த போர் ரொம்ப உக்கிரமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் மேல புத்தின் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருந்தாரு. உங்களை அடிச்சா பேச்சுவார்த்தை கூட யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. இப்போ இந்த போர் எதை நோக்கி போகிறத நீங்க பாக்குறீங்க சார்? இது என்னன்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆடினோம்னா, உக்ரைன் நேட்டோ நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதோட போய் சேர்ந்துருச்சு அப்படின்னோம்னா, அப்புறம் நேட்டோனுடைய ஆயுதங்கள் எல்லாம் ரஷ்யானுடைய பார்டர்கிட்டே வந்துடும் அப்படின்றது அவருடைய ஒரே கன்சர்ன். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது முந்தி மாதிரி. இப்போ தரைப்படைகளை வச்சுக்கிட்டு ஒன்று யாரும் ராணுவம் இது பண்ணிட்டு நான் கபலீகரம் பண்ண போகிறதில்ல. எல்லாம் மிசைல் தான், ட்ரோன்ஸ் தான், இதை வச்சு ஏர்கிராஃப்ட் தான், இதை வச்சு தான் அடிக்க போகிறாங்க. அப்படி இருக்க அவருக்கு என்ன அப்படின்னோம்னா, அந்த உக்ரைனை பிடிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னோம்னா, உக்ரைன் எப்பொழுதுமே ஆதிக்கவாதிகளினுடைய குறியாகவே அது இருக்குது. ஏன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற கோதுமை. அவ்வளோ கோதுமை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஹிட்லர் இருந்த போதே பார்த்தீங்கன்னா, உக்ரைனை கேப்சர் பண்ணுறதுக்கு தான் அவர் ரஷ்யா மீது படையெடுத்தார். அது வரைக்கும் ரஷ்யா ஆக்சிஸ் ஃபோர்ஸஸில் அதுவும் ஒன்று தான். ஸ்டாலின், இவர் ஹிட்லரு, அப்புறம் ஜப்பானு, அதுக்கப்புறம் பெனிட்டோ முசோலினி, இவங்க 4 பேரும் ஒரு பக்கம் தான் இருந்தாங்க. அப்போ ஏன் அந்தாண்ட போனோம்னா, மெயினாக என்னென்னா உக்ரைனை பிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும். அதுக்கப்புறம் தேர்ட் ரிஸ்க்கு அந்த உணவு பஞ்சமே கிடையாது, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஒரு பூந்தார் உள்ள. ஸோ உக்ரைன் எல்லாருடைய கண். அது மட்டும் இல்லாத இன்றைய உலகத்தில் உக்ரைன் பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான மினரல்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ ஒரு வலிமையான பொருளாதாரத்திற்கான அடித்தளம் அங்கே இருக்குது. அதனால் அதனுடைய டான்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த 2 இடத்த கைப்பற்றக்கூடிய ஒரு முனைப்போடு அங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் ரஷ்யர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு இந்த இடத்த படையெடுத்து பிடிச்சிட்டாரு. இதே மாதிரி ஒரு ஜார்ஜியாலாம் பிடிச்சாரு, அனெக்ஸ் பண்ணிக்கிட்டாரு, எல்லாம் பண்ணார். ஸோ அது ஒரு ஆக்கிரமிப்பு. இது நான் ரொம்ப பவர்ஃபுல்லு காட்டிக்கிறது இணைச்சிடுறாங்க. புரியுதுங்களா? இவர் விட்டு தராத. அதில் தான் போர். ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு உக்ரைன். அது எந்த நாட்டோட எந்த கூட்டணியோட அது போகணுன்றது அதனுடைய இஷ்டம். அது எப்படி இன்னொரு நாடு தீர்மானிக்க முடியாதுல்ல அது. ஆனால் அப்படி நான் அனுமதிக்க மாட்டேன், நீ போகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அந்த படையெடுத்தாங்க. படையெடுத்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறான், நாடு பிடிச்சிட்ட உடனே இங்கெல்லாம் நிறைய பேர் ரஷ்யர்கள் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அந்த டான்பாஸ் ரீஜனை பிடிச்சிட்டான். இப்போ டான்பாஸ்லேருந்து இவங்களை வெளியேறாமல் இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றது தான் ட்ரம்ப் ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா அவர் அமெரிக்காவினுடைய அந்த மேலாதிக்கத்தை, அந்த ரீஜனில் அந்த மேலாதிக்கத்தை ஒத்துக்கிறாரு. அப்போ தான் இவன் இஸ்ரேலோட சேர்ந்துக்கிட்டு மத்திய கிழக்காசியாவில் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு ரஷ்யா ஒரு தடையாக இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அமெரிக்கா சமரசம் பண்ணுது. ஆமாம், அமெரிக்கா சமரசம் பண்ணுறது யாருக்கு ஆதரவாக சமரசம் பண்ணுது? ஏன் அமெரிக்கா உக்ரைன் படையத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எதிர்க்கிறான்? ஏன்னா நீ ஒரு அத்தாரிட்டேட்டிவா நீ ஒரு ஆதிக்க சக்தியா இருக்கிறதுக்காக நீ இன்னொரு ஆதிக்க சக்திக்கு சாதகமாக முடிவு எடுக்கும் போது, என்னைக்கு உக்ரைன் பாதிக்கப்பட்ட நாளைக்கு நீ எனக்கு இதே மாதிரி தானே சொல்லுவ. அப்ப நான் டேக்கிள் பண்ணிட்டு போறேன் அப்படி சொல்லிட்டு என்னோட படைபலத்தை இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு அவன் யாரு, ஜெர்மனி.
ஜெர்மனி சொல்கிறேன் என் படைபலத்தை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. உன்னை மையமாக வைக்கிற பொறுத்தோட தானே அது. நான் மையமாயிட்டேன்னா எனக்கு ஈஸ்ட் ஜெர்மனி கிடையாது, இன்னைக்கு ஒரு ஜெர்மனி தான். நான் மையமாயிட்டேன்னா நான் மற்றவங்களெல்லாம் சேருவோம். இப்போ 21வது நாடாக இன்னைக்கு ஒரு நாடு ஒன்று இப்போ வந்து சேர்ந்துருக்குது ஐரோப்பிய ஒன்றியத்தில். ஐரோப்பிய ஒன்றிய நாணயத்தை எடுத்துக்கிச்சு அதுவும். அப்போ என்ன ஆகும், நான் நாளடைவில் நீ வந்துட்டு இந்த அட்லாண்டிக் அந்தாண்டு இருந்து வந்து நீ காப்பாற்ற வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னா இவருடைய ஆதிக்கத்துக்கு இப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு இஸ்ரேலினுடைய காசா போரை வந்துட்டு முழுமையாக ஆதரிக்கிறாரு. காசாவை அழித்தொழிக்கிறதுக்கு முழுமையாக தொலை நிற்கிறாரு ட்ரம்ப், ரைட்டுங்களா? ஆனால் எல்லா நாடுகளுமே அங்கே இருக்கிற நாடுகள் இங்கிலாந்து உட்பட இஸ்ரேலுடைய மூவை எதிர்க்கிறான். ஏன்னா இங்க ஆதரவு தெரிவிக்கலன்றதுக்காக இல்லை, அது சரியா இருக்காது. இந்த கபலீகர பாலிடிக்ஸ் வந்துட்டு சரியானது இல்லை. அது கம்ப்ளீட்டா வந்துட்டு ஐரோப்பிய ஒன்றியம் நேட்டோ மேல வந்துட்டு ஒரு தவறான பார்வையை உலகம் முழுவதும் ஏற்படுத்துறோம். நாளைக்கு வரமாட்டானுங்க. இன்னைக்கு வந்துட்டு ஒரு தேர்டு வேர்ல்டு வந்துட்டு எமர்ஜ் ஆகிட்டே வருது ஒரு நாளும். இந்தியாவில் மட்டும் இவர் மோடியை வச்சுட்டு எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. முன்னேறாது கூடாது, அப்படியே மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்காரு மோடி, அவ்வளவுதான். மற்ற எல்லா நாடுகள்லையுமே ஒரு முன்னேற்றத்திற்கான அந்த இதோட வியட்நாம் உட்பட சொல்ல வர எல்லாம் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடு பின்தங்கிட்டு இருக்குது, இது பின்னாடி போயிட்டு இருக்குது. ஒரு மார்க்கெட் எக்கானமின்னு சொல்லிக்கிட்டு ஒரு உருப்பாடியான ஒரு விடயமும் இல்லாமல் இது பின்னாடி போயிட்டு இருக்குது. நான் 3வது 5வது பொருளாதாரமா இருந்தேன், இப்போ 4வது பொருளாதாரம், இப்போ 3வது பொருளாதாரம். சரி, உன்னுடைய தனி மனித வருவாய் எங்கன்னு போட்டா எங்க இருக்குது? நீ ஜப்பானை தள்ளிட்டு நீ மேலே போயிட்டன்றிய, ஜப்பானுடைய தனிநபர் வருவாய் எங்க இருக்குது? உன்னுடைய இந்த நம்மளுடைய தனிநபர் வருவாய் எங்க இருக்குது? இப்படி முட்டாள்தனமா பேசுறானவன் மோடியும் அவனுடைய கூட இருக்கிறவங்களும் அறிவு இருக்குதா அவனுக்கு? ஒரு டாலருடைய மதிப்பு வந்துட்டு மன்மோன்றது போது 55 ரூபாய், இன்னைக்கு 92 ரூபாய். நீ பொருளாதார ரீதியாக எப்படி நீ முன்னேறிய நாடு? இதே உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்துல வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு மோடி மேல. உங்களுடைய ராஜதந்திரம் அப்படின்றது ஒரு நிலையானதா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த. ஆமாங்க, ஒரு இடத்துக்கு ஒரு ராஜதந்திரம் அப்படின்றது என்னது? நம்மளுக்கு ராஜதந்திரமே இல்லைன்றது அவருக்கு தெரியல. முழுக்க இந்தியாவுடைய அயலுறவு கொள்கைன்றது இது பண்ணிட்டா அது வந்துட்டு போதும். அப்புறம் உக்ரைனை முடிச்சாச்சு. உக்ரைன் வந்துட்டு நேட்டோவில் சேர்றதன் மூலமா நேட்டோனுடைய படைபலம் தனது எல்லைக்கு வரக்கூடாது அப்படின்னு ரஷ்யா சொல்லிட்டு நாடு பிடிக்கிற வேலையை அவன் பண்ணுறான். அதை இவர் ஆதரிக்கிறாரு. அதான் பீஸ் டீல், ரைட்டுங்களா? விட்டு கொடுக்குறாரு. இவனை பலியிட்டு நான் உனக்கு நான் துணை நின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேர் எர்த் அந்த மினரல்ஸ் எல்லாம் அங்கே எடுத்துக்கிறது. ஒரு $150 பில்லியன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதான் ஜெலன்ஸ்கிக்கும் அவங்களுக்குமான உடன்படிக்கையை முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல தான் வந்துட்டு ஜெர்மனி என்ன சொல்லிட்டான், நீ கவலையப்படாத, அமெரிக்கா நிற்கலன்னா கூட நாங்கள்லாம் ஒன்றா நிற்போன்ட்டான் அவனோட. ஏன்னா அவனுக்கு தான் ரஷ்யா வந்துட்டு இமீடியட் த்ரெட்டு. அதனால் அவங்க வந்துட்டு ஒன்றா நிற்கிறாங்க. இது முடிஞ்சு போச்சு. இந்த நாடு எடுத்துக்கிட்டீங்க, இது வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும்? நீ சொல்லக்கூடிய விஷயம் 2 தப்பு. உக்ரைனுடைய இறையாண்மைப்படி முடிவெடுக்க அவனுக்கு அதிகாரம் உண்டு, சொல்லலை. ரஷ்யாவுடைய ஆக்கிரமிப்பா ஆதரிக்கிறாங்களா? ஆதரிக்கிறாங்க. ஸோ என்னைக்கு சொன்னாங்க அவங்க டான்பாஸ் ரீஜன் விட்டு நீ வெளியேறணும் அப்படின்னு என்னையாச்சும் மோடி சொன்னாரா? சொல்ல. ஏன் சொல்ல? நடுநிலையா இருக்கணும் அப்படின்னு. நடுநிலையா இருக்கிறது அது அநியாயத்தை ஒத்துக்கிறதுக்கு பேர் நடுநிலையா? இல்லையே. அப்போ காசா ஃபுல்லாக அழிக்கலாம் இல்லை, எதிரே தலையிடாத அப்படியே வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர் நடுநிலையா? அதுக்கு நீ உலக வாரங்களில் நீ ஒரு ஆளே இல்லை. அதெல்லாம் வந்துட்டு இந்தியாவுடைய மரியாதை அப்படின்றது, மான மரியாதை எல்லாம் நான் நல்ல பீட்டினுடைய தலைவராக இருந்த போது அணிசேரா நாடுகள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்தியாவுக்கு மரியாதையாக இருந்தது. என்னைக்கு அதை ஒழிச்சு கட்டினாரோ நரசிம்ம ராவ், அன்னைக்கு அதை ராவிட்டு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்கு மாதிரி இந்தியாவுடைய கருத்தை யாராவது கேட்குறாங்க? பாகிஸ்தான் மேலே பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் தொடுத்தோம், யாராவது ஆதரிச்சானா இந்தியாவுடைய நிலைப்பாட்டை? ஒரு நாடு சொல்லுங்க. நேபாள், ஸ்ரீலங்கா, ஏதாவது பூட்டான், யாரும் ஆதரிக்கல. ஏன்? உனக்கு ஒரு மரியாதையே கிடையாது. நீ அப்படியேப்பட்ட ஒரு சல்லா காசு. எல்லாம் சீராவோட போயிட்டாருங்க. என்ன உன்னோட அயலுறவு கொள்கை? மோடியினுடைய அயலுறவு கொள்கை என்னது? அதானி, அடுத்தபடியாக இவிஎம், அவ்வளோதான். ரஷ்யாவோட நீ ஏன் நிற்கிற? உனக்கு உதவுறாங்க, அவ்வளோதான். உன்னுடைய தேர்தல் வெற்றிக்கு அவங்க உதவுறாங்க, அவ்வளோதான். ஒரு நாடு அப்படி நினைக்கிறது தப்பு இல்லை சார். யாரு இன்னொரு நாட்டினுடைய உள்நாட்டில் தேர்தலில் ஒரு ஜெயிக்கிறதுக்கு வந்துட்டு உதவுறதா? இல்லை, எந்த நாடு நமக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த நாடுக்கு ஆதரவாக நிற்கிறதுன்றது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம். இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்போது இப்போ வந்துட்டு சீனா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது ரஷ்யாவை, ரஷ்யா வந்துட்டு சீனாவை சப்போர்ட் பண்ணுது. சீனா இந்தியா மேலே ஆக்கிரமிப்பு பண்ணும்போது ரஷ்யா பேசுறதுன்னு நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்கல்ல, அவ்வளோதான். இப்படி தான் அயலுறவு கொள்கைன்றது என்ன அப்படின்னா,
அவனும் அவனுடைய வசதிக்காக பண்ணிட்டு இருக்கிறான்னா ஐநூறு கொள்கையும் கிடையாது, ஐநாவும் கிடையாது. ஸோ இதுதான் இந்தியா பண்ணக்கூடிய மோசடி. அமெரிக்காவுக்காக இவன் ஈரானே விட்டு விட்டான், அவன் ஈரானுக்கு மூழ்கிட்டு போயிட்டான் சீனா. இப்போ மறுபடியும் ஈரான் தாண்ட பக்கம் வரான். புரியுதுங்களா? இப்போதான் அது இழந்ததுனால நம்ம என்னென்ன ஏற்படுது அப்படின்ட்டு இப்போ வர மிரட்டுறாரு அவரு, நீ எப்படி அணு ஆயுதத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. யாரு? புட்டின் மிரட்டுறாரு. இவங்க பெசாது இருக்கிறாங்க, நம்ம அணு ஆயுதம் வச்சுட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஏன் இப்போ ஈரான் வந்துட்டு பண்ணிக்க கூடாது? அவனுடைய இறைமை அது. இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இல்லையா? இருக்குல்ல. அப்போ ஈரான் வச்சுட்டு போறான், உனக்கு என்ன அதை பத்தி எப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தயாரா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு இன்னும் ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு புடலகாயும் கிடையாது. இப்போ சிலர்ச்சி சொன்னது சரியா போச்சா? ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி வேணா, இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யா வந்து என்னைக்கு வேணாலும் ஐரோப்பாவை ஆக்கிரமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. உண்மையாவே ரஷ்யாவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கா சார்? எல்லா நாட்டுக்குமே என்ன அப்படின்னம்னா பொருளாதாரத்தில் சர்வை பண்ண முடியலை, இதான் உண்மை. அவங்களுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இணையா கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க, இல்லாட்டி அதிகமாக கடன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய நாணய மதிப்புல எல்லாம் ஓடிட்டு இருக்குது. இந்த நாணய மதிப்பை தகர்க்கிறதுக்கான ஒரு மூவை வந்துட்டு ரஷ்யாவும் பண்றான், சீனாவும் பண்றான், ஈராக்கும் பண்றான், ஈரானும் பண்றான், எல்லாருமே பண்றான். இந்தியா வந்துட்டு ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு காலம் அது பாட்டுக்கு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு டாலர்னால நம்மளுக்கு பெரிய இழப்பு ஏற்படுது. இப்ப ருப்பி டேர்ம்ஸ்ல வந்துட்டு நம்ம ஆயில் வர்த்தகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அந்நிய செலாவணி சிக்கலே கிடையாது. ஈரான் தயாரா இருக்கிறான், ஆனா அமெரிக்கா நடுவில் இருக்கிறான். அமெரிக்காவுக்கு என்ன பலம்? பெட்ரோ டாலர். எல்லா விதமான எண்ணெய் கேஸ் வர்த்தகம் முழுவதும் பெட்ரோ டாலர் தான் நடக்கணும். அது இருக்கிற வரைக்கும் பெட்ரோலுடைய நாணய மதிப்பு வந்துட்டு இது டாலருடைய நாணய மதிப்பு வந்துட்டு வீழ்ச்சி வராது. அவன் எவ்வளவு வேணாலும் அடிச்சு குவிக்கலாம். இட் ஹாஸ் வேல்யூ, பட் யூ கான்ட் டூ தட். நீ கடன் வாங்கி ஆகணும், தங்க ரிசர்வ் காட்டி ஆகணும். அவனுக்கு அப்படிலாம் இல்லை. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அப்படியே வளர்ந்துக்கினதுலாம் இல்லை. ஏன் அப்புறம் வரி போடுறான்? அவன் நாட்டுக்கு வேலை கொடுக்க முடியாது, அவன் நாட்டினருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்க முடியாது, அதனால வரி போடுறாங்க. எல்லா விதமான மெக்சிகன் எல்லாரையும் வெளியேற்று அப்படின்றான்ல. ஏன் சொல்றான்? சர்வே பண்ண முடியல. ஸோ இட் இஸ் அ சர்வைவல் கேம்பிட், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி சார். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.